இன்னைக்கு ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டோம்னு வச்சுக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் நோட்டை ஒழிச்சு வச்சுட்டு அந்த நாட்டையே மாத்திட்டாங்க. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க, ஐக்கிய போய் 2000 வந்து 2000 வாங்குவாங்க. இவ்வளவுதான். இதுக்கு என்ன மாற்றம் இருக்கிற போது அந்த 2000 ரூபாய் நோட்ல ரூபாயில சமஸ்கிருதம் எடுத்து பின்னாடி காலி கொடியும் பறிச்சு வச்சவர ஓரத்தில் இருந்த காந்தி மரம் நடுவால வந்திருக்கு. வேற என்ன மாற்றம் வந்துடும்? கருப்பணம் ஒழிஞ்சிடும். எப்படி ஒழிஞ்சிடும்? எப்படி ஒழிஞ்சிடும்? திரைப்பட நடிகர்கள் எல்லாம் ஆர்வம். அப்படியா? போன படத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க சொல்லுங்க. எவ்வளவு வரி வைக்காம கட்டினீங்க சொல்லுங்க. உங்க படத்துக்கான அனுமதி கட்டணம், நுழைவு கட்டணம் உரிய தொகையில திரையரங்கில் விற்கப்படுதா? அது கள்ளச்சந்தையில் விற்கப்படலையா? இனிமேல் என் படங்கள் கள்ள சந்தையில் விற்கப்படாத என்னுடைய அனுமதி படங்களுக்கான அனுமதி சீட்டு என்று உறுதி தர முடியுமா? அப்படி வெளியிடுகிற திரையரங்குகளுக்கு தான் என் படங்களை திரையிட அனுமதி சொல்லுவீங்களா? நீங்க எல்லாம் எல்லாரும் ஆதரவா கோஷம் போட்டா மனித புனிதர்கள் ஆயிடுவீங்களா? என்ன ஒளி ஊழல் லஞ்சம்? உன்னுடைய அமைப்பு தப்பு. தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் தனியார்மய தாராளமயம்னு தனிப்பெரு முதலாளிகிட்ட பணம் குவியல எப்படி தடுப்பணி? எல்லாம் கேரப்பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு வந்து ஊழல் ஒளிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒளிஞ்சிருச்சு. பணத்தை நள்ளிரவுல எல்லா பணத்தையும் செல்லாதுன்ட்டு காலையில ஜப்பான் கேட்டு ஓடி போயிட்டு பிரதமர் இங்க பூரா வரிசையில் நின்று அல்லாடங்காச்சு அல்லாடிக்கிட்டு இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கல்விக்கு தண்ணி இல்லாம தினம் கூலிக்கு போய் வேலை செய்யற 1500 வச்சிருக்கிறேன் வங்கியில வரிசையில் மீறி போனா வேலை போவான். என்ன சேட்டை பாருங்க. உடனே ஒரு ரூபாயை பிடிச்சிட்டாங்க. நீ தாள மாத்தி பயனில்ல ராஜா, உன் அடிப்படை பொருளாதார கொள்கையை மாத்தணும். எந்த பாரு போய் வங்கியிலே போய் பாரு, தானியங்கி நிறுவனங்களை போய் பாரு. எங்க ஆட்டால் அப்பட அண்ணன் தம்பி அந்த பாடுபட்ட ஏழை அண்ணாரா கூலிகள் நிக்கிறா, அதானி அம்பாரி வந்து நிக்கிறானா? யார் வந்து நிக்கிறா? எவ்வளவு அரசியல் வந்து நிக்கிறான் பணக்காரன்? அங்க கிழிச்சு போட்டு தீ வச்சு கொளுத்தி போயிட்டான். அதை போய் படாது. இது பல 1000 ரூபாய் 500 ரூபாயில தீ வச்சு கொளுத்தி இருக்கிறார்களே, இது கருப்பு பணமாக இருக்கும். பூரா ஏமாத்து. 2000 ரூபாய் நள்ளிரவுல வெளியிடுறாரு. 2000 வெளி இந்த தடை செய்யறாரு. நாளை இன்னையில இருந்து 2000 ரூபாய் வங்கிக்கு வருங்கிறான். ஆனா நேற்று பிடிச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல 7,85,00,000. அதுல 2000 ரூபாய் இருக்குது. என்னடா இன்னைக்கு தான் வங்கிக்கு வருங்கிற அது இங்கே வந்துச்சுன்னா இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை 20 லட்சம் ரூபாய் 2000 ரூபாய் கட்டணத்துக்கு நிக்குது. ரகசியம் காக்குறாங்களா? ஒரு வாரமா 2000 ரூபாய் 1000 ரூபாய் காசு தான் இந்த பகிரில வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இதை 2000 ரூபாய் வரப்போகுதுன்றாங்க. இவர் ரகசியம் காக்குறாரு. கால கொடுங்க. உடனே நாட்டில் ஊழல் ஒழிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை படிக்கிற காசு கேட்க மாட்டாங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. லஞ்சம்லாம் வராது. வேலைக்கு படிச்சுட்டு போனா உடனே வாங்க படிச்சிருக்கா உங்களுக்கு வேலைக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நாடே அறிவிச்சிருக்கடா, ஓட்டுநர் வேலையா 4 லட்சம் கொடு, உதவி ஆய்வாளரா 40 லட்சம் கொடு. நாடே டெண்டர் விட்டு கிடக்கு. இந்தியாவே வியாபாரத்துக்கு வந்துருச்சு. இவங்க வச்சிருக்காங்க நிலத்தரகர்கள் மாதிரி பெருந்தரகர். அங்கங்க சின்ன சின்ன நிலங்களை வாங்கி கூறு போட்டு விற்கிறவங்க லோக்கல் புரோக்கர். இவன் இன்டர்நேஷனல் புரோக்கர். இந்த கிளம்பி ஜப்பானுக்கு கிளம்பிட்டாரு. எதுக்கு அணுகுலைய வாங்க? அணுகுல எதுக்கு? தமிழை இழிச்சா பேருக்கு அந்த அறையில் வச்சு கட்ட குடங்குளத்து வேணும் வைப்பாங்க. இங்க அணுகுல வைக்கலாம், நீச்சல் நெறியாட்சி எடுக்கலாம், நீட்டின ஆய்வு செய்யலாம். அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. எங்க ஊர்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் இருக்கு. தமிழ்நாட்டுல 70 ஆண்டுகளை தொடப்போகிறது இந்தியா விடுதலை பெற்று. எதில் தலை சிறந்த நாடாக மாறி இருக்கிறது. ஊழல் லஞ்சத்தில் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். விடுதலை பெற்ற இந்தியாவில் 6 நூற்றாண்டுகளுக்கு அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. 130 கோடி மக்களில் 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார். அவ்வளவு வறுமை, அவ்வளவு ஏழ்மை இந்த நாட்டில். எல்லாவற்றுக்கும் உலக நாடுகளை உதாரணம் சொல்கிறார். உலக நாடுகள்ல எல்லாம் அரசு நடத்துறது தரமா இருக்கு. ஆனா ஏன் நாட்டில் அரசு நடத்துறது தரம் இருக்கு. வானூர்லியா எவனும் ஏற மாட்டான். அது மேல ஓடுற கட்ட வண்டி மாதிரி. அரசு மருத்துவமனையா எவனும் போக மாட்டான். போனா பரமாத்தான் வருவான். அரசு பள்ளி கல்லூரியா அதுல வேற ஆசிரியர் பெருமக்கள் கூட படிக்காது. ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு தாமதமா வர்றாங்க. தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு, ஏமா அப்படின்னு. பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. ஏன் நீ பாக்குற வேலை பாக்குற பள்ளிக்கூடம் என்னாச்சு? அது தரமா இருக்காது. ஏன் என் நாட்டில் அரசு நடத்துற எல்லாம் தரமற்று கிடக்கிறது என்றால் தரங்கட்டவர்கள் கையில் ஆட்சியும் அதிகாரமும் இருப்பதால் எல்லாம் தரங்கட்டு.